புதுயுகம் தொலைக்காட்சி மற்றும் புளியங்குடி தாமஸ் மருத்துவமனை இணைந்து வழங்கும் ரன் ஃபார் ஹெல்த் விழிப்புணர்வு தென்காசி மாரத்தான் 2026 நாள் ஜூன் 28 ஞாயிற்றுக்கிழமை. இடம் ITI முக்குரோடு தென்காசி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். ஆன்மீக தகவலில் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொன்ன மிகப்பெரிய கோடீஸ்வரத்தை நிம்மதி இல்லை சார், வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒரே பிரச்சனை சார் அப்படின்னு சொல்லியிருந்தா அவள் ஜாதகத்தை எடுத்து பார்த்துருந்தேன். மனைவி கணவர் 2 பேருக்குண்டான தசாபுத்தியில் சில எதிர்மறையான தசாபுத்திகள் செயல்பட்டு இருந்தது. நிறைய பூஜைகள் வீட்டில் சில விஷயங்கள்லாம் பண்ண சொன்னேன். அதுவும் இல்லாமல் ஒரு கோயில்களுக்கு போயிட்டு வர சொன்னால் அந்த கோயிலுக்கு போனால் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு சொன்னேன். சரி சார், ஐ வில் ஃபாலோ யூன்னு சொல்லிவிட்டு அவர் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடச்சிது. ஃபஸ்ட்டு அவங்க போனது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா பிள்ளையார்பட்டி விநாயகர் பெருமான் கோயில். பிள்ளையார்பட்டிக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வர சொன்னால் கற்பக விநாயகரை தரிசனம். அவர் வீட்டுக்கு வரும்பொழுதே அவங்க வீட்டிலேருந்து எருக்களம் பிள்ளையாரை வாங்கிட்டு வந்தா. எருக்களம் பிள்ளையாரை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தா. ரொம்ப ஹாப்பி. வீட்டில் வச்சு சரி பிள்ளையாரை வைக்க வேண்டாமேன்னு சொல்லிவிட்டு டெய்லி 2 நைவேத்தியம் பிள்ளையாருக்கு பண்ண ஆரம்பித்தா. அதுலேயே ஒரு பெரிய மனக்குழப்பங்கள்லாம் தீர்ந்தது. நம்பர் 1. நம்பர் 2, அவளுக்கு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் சந்நிதிக்கு போக சொன்னேன். சார் பௌர்ணமினிக்கா இல்லை, நம்ம சாதாரணமான தினங்களில் இப்போ நீங்கள் அருணாச்சலேஸ்வரரை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, நல்ல மாற்றம் கிடைக்கும். குறிப்பாக வியாழக்கிழமை நாள் போயிட்டு வாங்கன்னு. வியாழக்கிழமைனா அருணாச்சலேஸ்வரரை போய் தரிசனம் பண்ண ஆரம்பித்தார். இப்போ அவர் பிஸ்னஸில் என்ன சொன்னார்னா, சார் போயிட்டு எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, இப்போ நான் அடிக்கடி முடிஞ்சால் வாரத்துக்கு ஒருக்கா கூட நான் போயிட்டு வரலான்ட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ரொம்ப சந்தோஷம். பாருங்களேன், சித்தர் பூமி, சித்தர் வாழும் இடம் உங்களுக்கு எப்படி ஒரு மாற்றத்தை கொடுத்ததுன்னு. ஸோ அருணாச்சலேஸ்வரர் கோயில் போயிட்டு வர சொன்னேன். 2வது கோயில். 3வது கோயில் ஒரு அற்புதமான கோயில், திருச்செந்தூர் முருகப்பெருமான் திருக்கோயில். திருச்செந்தூர் முருகப்பெருமான் திருக்கோயிலில் அவர் போய் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு காலையில் 4 மணிக்கு அந்த முதல் தரிசனம், அந்த தரிசனத்தை பார்த்துட்டு அவர் ஒரு பெரிய சந்தோஷம். அவர் போனது ஞாயிற்றுக்கிழமை. சூரிய நமஸ்காரம், அந்த கொடிமரத்துக்கிட்ட நின்று ஒரு சூரிய நமஸ்காரம் மாதிரி ஒரு இது ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. நமஸ்காரங்களை பண்ணி அவர் சொல்கிறார், பிராயச்சித்த நமஸ்காரம்னு அங்கே இருக்கிற கோயில் அர்ச்சகரை சொன்னார். சார் நானும் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தேன், உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு எத்தனையோ விதமான பிரச்சனைகள் போகுது. நானும் என் மனைவிக்குள்ளேயே உட்காந்து பேசணும். திருச்செந்தூர் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் எடுத்துருந்தோம், அந்த ஹோட்டலில் உட்காந்து என்ன பிரச்சனை சொல்லுன்னு உட்காந்து பேசணும். உண்மையாகவே 2 பேருக்குள்ளே ஒரு பரஸ்பரமான சந்தோஷம், பரஸ்பரமான விட்டு கொடுத்து போகிறது, இதை பற்றி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் சார். எனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் கிடச்சிது சார். பாருங்கள், வீட்டில் பண்ணக்கூடிய வழிபாட்டு முறைகள். அடுத்தது நான் சொன்ன 3வது கோயில். 4வது கோயில் ஒன்று சொன்னேன். அந்த கோயில் ரொம்ப அற்புதமான திருக்கோயில், மன்னார்குடியில் இருக்கக்கூடிய ராஜகோபால சுவாமி திருக்கோயில். ரொம்ப அற்புதமான கோயில். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தார். அந்த கோயில் நான் கேள்விப்பட்டது சார், நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் போனேன். பெருமாள் என்ன சார் இவ்வளோ அழகாக இருக்கார், பிரம்மாண்டமாக இருக்காரே சார். அவருக்கு பாத தரிசனம் சொன்னாங்க, அந்த குமிஞ்சு பாதத்தை தரிசனம் பண்ணேன். உண்மையாகவே ஒரு அற்புதமான சந்நிதி சார். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அந்த கோயிலில் சுற்றிலும் பார்த்திங்கன்னா செண்பக வனம். அந்த இவங்க யதார்த்தமாக போகும்பொழுது அந்த செண்பக பூவை எடுத்துன்னு போயிருக்காங்க. செண்பக பூவை வாங்கிட்டு போயிருக்காங்க. அந்த கோயில் சுற்றிலும் செண்பக வனமாக இருந்தது. இவங்க கொண்டு போனோன்னே ரொம்ப கனெக்ட் ஆனாங்க. உடனே சொன்னாங்க, சார் நாங்கள் கொண்டு போன இந்த செண்பக பூ கொண்டு போனோம், கடைசியில் அவங்க அந்த செண்பகம் வனமாக இருந்தது அப்படின்னு சுவாமிக்கு பிடிச்ச புஷ்பம் அதுதான்னு சொன்னாங்க சார். எனக்கு என்னமோ அந்த கோயில் ரொம்ப கனெக்ட் ஆச்சு சார் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது கடைசியாக 5வது கோயில் ஆண்டாள் திருசந்நிதிக்கு போயிட்டு வர சொன்னேன். ஒரு பெரிய மாற்றம். ஃபஸ்ட்டு 3 கோயில் சொன்னேன், அதுக்கப்புறம் அந்த 5 கோயிலையும் அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லி ரொம்ப அற்புதமான வழிபாட்டு முறைகள் அவங்க வாழ்க்கையில் வந்தாங்க. குடும்பத்தில் பெரிய ஒற்றுமை, வியாபார விஷயங்களும் சக்ஸஸ் ஆச்சு. அவங்க ஏற்கனவே நிறைய முதலீடு போட்டு பல பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய நபர், இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது. இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மாற்றம், சில ஆலயங்கள் பெரிய முன்னேற்றத்தை தரும். சின்ன சின்ன விஷயங்களை ஸ்டக்காக இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் உங்களை ஒரு ஸ்டார்ட் பண்ணி விட்டால் அது உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை தருது. அந்த ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய கமலாத்மிகாங்கிற வகுப்பு உங்களுக்கு ஒரு பெரிய உபயோகரமாக இருக்குங்கிறத சந்தேகம் கிடையாது. எஸ், இந்த 2 நாள் வகுப்பு ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் ஆன் தட் கிளாஸ், ஸோ நீங்கள் 7397394829 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மீண்டும் சந்திப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா.